ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு தரக்கூடிய அறிவுரையில எவ்வளவு கருத்துக்கள் அடங்கியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பையன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னோட ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய அப்பாட்ட சொல்ற வழக்கத்தோடைய அன்னைக்கு அவன் யூனிஃபார்ம் போடாம போயிடுறான். யூனிஃபார்ம் போடாம போயிட்டு, அப்பா நான் எனக்கு யூனிஃபார்ம் போடாம போயிட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பின்னாடி நின்று பிரேயர்ல தப்பிச்சிட்டேன், என்னை யாரும் கவனிக்கல, அதனால அன்னைக்கு எப்படி ஏமாத்திட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, அவங்க அப்பா அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார் அவன்கிட்ட. தம்பி, தப்பு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, தப்பு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அவன் திருப்பி அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, நீ இன்னைக்கு பண்ணிருக்கல இந்த ஒரு தப்பு நாளைக்கு எவ்வளவு பெரிய தப்பா மாறும் அப்படின்னு நீ கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட. நீ இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாம போயிட்ட, சரி, நாளைக்கு உன் ஃப்ரெண்டு யூனிஃபார்ம் போடாம நீ அந்த ஃப்ரெண்டு பின்னாடி எப்படி நிற்ப? அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூனிஃபார்ம் போடாம வந்தா அந்த ஸ்கூல்ல இருக்க யாருதான் யூனிஃபார்ம் போட்டு வர்றது? ஆக நீ இன்னைக்கு ஒரு தப்பை செஞ்சு அந்த தப்புக்கு இந்த மாதிரி போனா தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வழியை காட்டிட்ட. அந்த வழியை எல்லாருமே பின்பற்றணும்னு நினைச்சா சரியா யார் இருக்கிறது? ஆக தப்பு அப்படின்றது தான் செஞ்சாலும் தப்பு தான், பிறர் செய்கிற தப்பை மறைக்க உதவுனாலும் அது தப்பு தான் அப்படின்னு அந்த பையனுக்கு எடுத்து வைக்கும் போது வாழ்க்கை அற்புதமா மாறுது.